அதே மாதிரி இன்னொரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. இந்த புதுசா நிறைய இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்துட்டே இருக்கு. இப்ப ஏடிஎஸ் மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு. ஆனா அந்த கோர் கோர்சஸ் இருக்கு இல்லையா, ட்ரிபிள் ஆகட்டும், அதே மாதிரி மெக்கானிக்கல் ஆகட்டும், சிவில் இன்ஜினியரிங் ஆகட்டும். சிவில் இன்ஜினியரிங்ல ஒரு காலத்துல மிகப்பெரிய கோர்ஸா இருந்தது. இப்ப நிறைய பேர் அதை எடுத்துக்கிறது கவனிப்பாரு இல்லாம இருக்குது. எனவே இந்த கோர்சஸ்லாம் எடுத்தா மதிப்பு உண்டா இல்ல அந்த கதையெல்லாம் முடிஞ்சு போச்சா சார்? இல்லை கண்டிப்பாக கோர் இன்ஜினியரிங்க்கு எப்போவுமே இருக்கும் சார். நீங்கள் ஒரு சிவில் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ மக்கள் மத்தியில் என்ன அப்படின்னா, சார் நான் முடித்தோடனே எனக்கு பெரிய சம்பளம் வேணும் சார் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். ஸோ சில இதில் வந்து நீங்கள் எடுத்தோன்னே சம்பாதிக்க முடியாது. யூ நீட் டு ப்ரூவ் யுவர் ஸ்கில் செட்ஸு. இப்போ சிவிலுக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்குது. மேபி யூ கேன் நாட் கம்பேர் தோஸ் சேலரி வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட். பட் கண்டிப்பாக போக போக உங்கள் திறமையாக எடுத்ததுன்னா சிவிலுக்கும் வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு சிவில் முடிச்சுட்டு நீங்கள் வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் கோர்ஸ். இப்போ நிக் மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் ரிசர்ச். ஓகே, அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ்னு ஒரு கோர்ஸ் எடுக்கிறாங்க. அது வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வரும்போது, இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து வரும்போது ஒரு இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இருந்தது. அவங்க வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல்லாக ஒரு இது பண்ணுறாங்க. அப்போது நான் அப்போ நினச்சேன், இதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ஃபினான்ஸ் எப்படி இருந்து வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. இப்போ வந்து நாட் ஒருத்தர், ஒரு டீமே ஒர்க் பண்ணணும். ப்ராஜெக்ட் ரெடி பண்ணணும், பேங்க்குக்கு கொடுக்கணும், லோன் கொடுக்கணும், வெஞ்சர் கேபிட்டல் இப்போ இவர் இன்வெஸ்ட் பண்ணனா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படி ஃப்யூச்சரில் இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்லாம் வந்துருச்சு. அப்போ சிவிலும் தெரிஞ்சுக்கணும், கூட ஃபினான்ஸும் எடுத்துகிட்டு வராங்க. இன்டெக்ரேஷன் ஆஃப் இஸ் ஹேப்பனிங். அடுத்தது வந்து சிவிலில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் டெக்னாலஜி வருது, கம்ப்யூட்டேஷனல் ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி நிறையா இருக்குது சார். படிக்கணும் சார். நம்ம வந்து மேலோகம் படிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு காலத்தில் எம்பிபிஎஸ் படித்தா, நான் சொல்கிறது ஒரு 30-40 வருஷம் படித்தா கூட சர்வே ஆகிக்கலாம். இன்றைக்கி வெறும் எம்பிபிஎஸ் வச்சுட்டு சர்வே பண்ணுறது முடியாதுன்னு சொல்கிற கஷ்டம், சேலஞ்சிங். யூ நீட் டு டூ ஸ்பெஷலைசேஷன். அது மாதிரி ஃபியூச்சரில் இன்ஜினியரிங்கில் you have to do specialization. Civil integration courses னா நீங்க சாண்ட்விச் கோர்சஸ் சொல்றீங்களா? மெக்காட்ரானிக்ஸ் மாதிரி அந்த மாதிரி சாண்ட்விச் கோர்ஸ் கிடையாது. எப்பவுமே கோர் எடுக்கிறது பெட்டர். அது எப்பவுமே அது எடுத்து அடிஷனலா, நான் மெக்காட்ரானிக்ஸ் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். பட் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன சொல்வேன்னா, கேட் சப்ஜெக்ட் இருக்கிற சப்ஜெக்ட் வந்து பிரான்ச்சில் எடுங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னீங்க மெக்காட்ரானிக்ஸ் ரொபோட்டிக்ஸ், நான் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறேன். இப்போ எனக்கு நிறைய டாப் கல்லூரியிலேருந்து ஃபோன் வரும், ஜேபி சார் நான் வந்து மெக்காட்ரானிக்ஸ் படிக்கிறேன், ரொபோட்டிக் படிக்கிறேன், எங்கள் அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து பப்ளிக் செக்டார் கம்பெனிக்கு போகணும், இல்லை வந்து நான் எம்இ வந்து எம்டெக் வந்து ஐஐடியில் பண்ணணும், அப்போ அது கேட் எக்ஸாம் எழுதணும். கேட் எக்ஸாமில் மெக்காட்ரானிக்ஸோ ரொபோட்டிக்கோ சப்ஜெக்டே இல்லை. எனக்கு நிறைய பேர் ஃபோன். அதனால் நான் என்ன சொல்வேன்னா, நீ எடுக்க வேணும்னு சொல்ல கிடையாது. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இன்ஜினியரிங் நீ வந்து ஒரு பிரான்ச் எடுக்கிறேன்னா கேட் சப்ஜெக்ட்டுன்னு போடு. கேட் சப்ஜெக்டில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது எடுத்து தப்பே கிடையாது. அது இப்போ கூட ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. என்ன சப்ஜெக்ட் அதில் இருக்கோ தாராளமாக நீ எடுக்கலாம் சார். அதே மாதிரி இன்னொரு சந்தேகம் என்ன, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து, அதாவது எந்த காலேஜ் படித்தாலும் படிச்சிடுறாங்க இன்ஜினியரிங். ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் ஆண்டுதோறும் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. படிக்கிற எல்லாருக்கும் வேலை கிடைக்குதா அப்படின்ற சந்தேகம் பெருசாக இருக்குது. ஆமாம். ஏன்னா பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, இன்ஜினியரிங் படித்தோடனே அதே மாதிரி இந்த காலத்து இளைஞர்கள் எப்படி இருக்காங்கன்னா, ஒரே மாசத்துல வேலைக்கு சேர்ந்த உடனே 1.5 லட்ச ரூபா சம்பாதிச்சிடணும், 5 லட்ச ரூபா சம்பாதிச்சிடணும், அது சேர்ந்த உடனே கோடீஸ்வரன் என்னன்னு பாக்குறாங்க. அதெல்லாம் சாத்தியம் இருக்கா, இல்ல எப்படி இருக்கணும், வேலை வாய்ப்புக்கு எப்படி அவங்களை தயார்படுத்தி? ஏன்னா படிக்கும் போதே, ஏன்னா இப்பெல்லாம் வந்து நீங்க சொன்ன மாதிரி இன்டகிரேஷன்றது ரொம்ப முக்கியம். எல்லாத்தையுமே படிக்கும்போதே வேலை வாய்ப்பையும் மனதில் கொண்டு வேலை செய்யறது தான் இப்போ எல்லாருமே இருக்காங்க. நிறைய பேர் வந்தவொடனே சம்பாதிக்கணும்னு தான் வராங்க. படிப்புலேருந்து எக்ஸலண்டா பண்ணணும் அப்படி அந்த யோசனையை விட முடிச்ச உடனே கை நிறைய சம்பளம் வாங்கணும்னு தான் வராங்க. அதிகமாக படிக்கணும், இதில் ஆராய்ச்சி படிப்பணும், ரிசர்ச் பண்ணி ஸ்காலர் ஆனோம், அந்த எண்ணங்கள் குறைந்து விட்டது. இதை எப்படி மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் எப்படி அறிவுரை கொடுக்க போறீங்க? இல்லை கண்டிப்பாக, அதாவது நம்ம படிக்கிறதே வந்து பேரண்ட்ஸுக்கெல்லாம் நினைக்கிறாங்க, என் பையன் படித்தோடனே ஒரு நல்ல வேலையில் அமரணும், ஓரளவுக்கு சம்பாதிக்கணும், நான் பட்ட கஷ்டம் படக்கூடாது அப்படின்னு தான் எல்லாமே எதிர்பார்க்குறது. அப்போது ஒருத்தர்கிட்ட நான் வேலைக்கு போகிறேன்னா, இப்போ உங்கள்கிட்ட நான் வேலைக்கு வரேன்னா, நான் படித்த டிகிரி மார்க் வச்சுட்டு நீங்கள் வேலை கொடுக்க போதில்லை. நீங்கள் எதிர்பார்க்குற திறமை இருந்தால் எனக்கு உங்களுக்கு வேலை கொடுக்க போகிறீங்க. சார் நான் படித்து எனக்கு வேலை கொடுங்க, அந்த காலம் மலையேறி போச்சு, என்ன தேவை இது படித்தா தான் வேலை. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒன்று சொல்கிறேன் சார், இன்னும் ஒரு 5-10 வருஷத்தில் யார் நல்லா சம்பாதிப்பாங்கன்னா 2 பேர் சம்பாதிக்க போகிறாங்க. ஒருத்தர், யூ ஷுட் பி சூப்பர் பிரில்லியன்ட் டு கிரியேட் மேனேஜ் ஏஐ. ஐ ரிப்பீட், கிரியேட் மேனேஜ் ஏஐ ரிலேட்டட். இல்லை யூ ஷுட் பி a blue collar ஜாப். இப்போ 2 பேர் நடுவில் இருந்து நான் மாட்டிக்குவேன். இப்போ வந்து யூ ஷுட் பி வில்லிங் டு ஒர்க். ஈவன் இன்றைக்கி ஒரு பிளம்பரோ ஒரு இதுக்கு வந்து வி ஆர் கெட்டிங் வெரி டிஃபிகல்ட். ஒன்றும் இல்லை சார், இப்போ வந்து நான் அந்த கான்ஃபரன்ஸில் சாம்சங் கம்பெனி என்ன சொல்கிறான், நாங்கள் வந்து அஜென்டிக் ஏஐ ட்ரிவன் ஃபேக்ட்ரி, அஜென்டிக் மேனுஃபேக்சரிங்கில்
2030 இப்போவே நாங்கள் வந்து ஆரம்பிச்சிட்டோம். நிறைய ஹியூமன் ஒர்க் பண்ண போகிறதில்ல, கம்ப்ளீட் ஆட்டோமேட்டட் அப்படின்னு சாம்சங் கம்பெனி. அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், ஏன் சார் இப்படிலாம் பண்ணால் மனிதனுக்கே வேலை இல்லையான்னு. அவர் என்ன சூப்பராக சொன்னார், ஏன் சார் வேலை இல்லை, இப்போ இந்த ஃபேக்ட்ரி நாங்கள் பண்ணிட்டோம், பட் இந்த ஃபேக்ட்ரியை ஏர் கண்டிஷனிங், வென்டிலேஷனு இது எல்லாமே ஃப்ரம் டாய்லெட்லேருந்து பண்ணுறதுக்கு ஒரு ரோபோட் வந்து ஒரு ஏசியை வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஹீட்டிங், வென்டிலேஷன், ஏர் கண்டிஷன் வந்து ஒன்லி ஹியூமன் கேன் டூ இட். ஏன் பண்ணக்கூடாது, சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறாரு. ஸோ அது உண்மைதான். ஒரு கடவுள் சொல்லுவாங்க இல்லையா, when God closes one door he opens another door. அது புதிய இந்த மாதிரி ப்ளூ கலர் ஜாப் வந்து will be highly paid, why don't you do it அப்படிங்கிறேன். ஒன்றும் இல்லை சார், இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு டாப் 5-ஸ்டார் ஹோட்டல் அங்கே வந்து பிகாஸ் இன்னைக்கு கொஞ்சம் வருஷனால ஐ ஸ்டே இன் ஸ்வீட் ரூம். அப்போ அங்கே வந்து ஒரு டிஜிட்டல் டாய்லெட் தான் பண்ணுறாங்க. இது வந்து நான் 3 வருஷம் முன்னாடி ஜப்பான்லேயே பார்த்துட்டேன். முடிச்சுட்டு கீழே இறங்குறேன். அந்த மேனேஜர் வந்து சொல்கிறாரு, ஹெச்ஆர் மேனேஜர், சார் உங்களுக்கு தெரிஞ்ச ஈஸி ட்ரிபிள் படித்த ஸ்டூடெண்ட்டு இந்த டிஜிட்டல் டாய்லெட் சிஸ்டத்தை கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு. எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்கன்னா, சார் கண்டிப்பாக ஒரு 70,000 rupees கொடுக்குறோம், ஸ்டேயும் ஃப்ரீ அப்படின்னு மந்த்லி. என்ன வேலைன்னா டிஜிட்டல் டாய்லெட் டெக்னாலஜி. இன்றைக்கி டாய்லெட்டே வந்து கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் ஆட்டோமேஷன் வந்துருச்சு. இது மெயின்டைன் பண்ணுறதுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு ரெடி. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் கூகுளில் போய் டிஜிட்டல் டாய்லெட் டெக்னாலஜி போடுங்க, என்ன டெக்னாலஜிமா வந்துருச்சு. ஒரு டாய்லெட்டுடைய விலை வந்து ஃப்ரம் 3 lakhs to 25 lakh வீடே கட்டிடலாம். அப்போ அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆள் வேண்டியிருக்கு. அப்போது நீங்கள் யார்கிட்ட வந்து நீங்கள் என்ன வேலை பண்ணுற, நான் டாய்லெட் மெயின்டைன் பண்ணுறேன், அதான் நீ தப்பாக நினைக்கணும். செய்யும் தொழிலே தெய்வம், கற்கும் கல்வியை உறுத்துணை. வாய்ப்பு இருக்குது, கிரியேட் ஆகிட்டு, வாய்ப்புகள் நிறைய கொட்டி இருக்குது. அதை சரியாக பயன்படுத்துவோம், சேனலைஸ் பண்ணுறது, அதுதான் நாங்கள் சொல்கிறோம்.